ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் ரிசர்ச். இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ டைப் ஆஃப் ரிசர்ச் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தனித்தனியாக நிறைய பேர் இல்லைனா குரூப் ஆஃப் சேர்ந்து ஒரு கோலை ரீச் பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம்னா கொலாபரேட்டிவ் ரிசர்ச் சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் ரிசர்ச் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசனில் யூஸ் ஆகுது, டெக்னாலஜி அண்ட் தென் எஜுகேஷனில் இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சை யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் வந்து ஷேர் ஆகும். என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுற ரிசோர்ஸை ஷேரிங்கு, ஐடியா ஷேர் பண்ணுவோம் அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா இது குரூப் ஆஃப் பீப்புள் இல்லையா, ஒவ்வொருத்தருடைய ஐடியாவும் ஒவ்வொருத்தருடைய இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா தீஸ் அலோஸ் த ப்ராஜெக்ட், அதாவது வெரைட்டி ஆஃப் ஐடியாஸ் வந்து கொண்டு வரதுக்காக இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இட் அலோஸ் த பார்ட்டிசிபென்ட் டு லேர்ன், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. கொலாபரேட்டிவ் ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் வேஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த முறையிலலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பர்சன் ஆர் ஆன்லைன் மூலயமா கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச் இஸ் த்ரூ த வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ். என்னென்ன மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுறாங்களா, சர்வேஸில் யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்வியூஸு அண்ட் தென் ஃபோக்கஸ் குரூப்ஸு. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். This allows for the more diverse group of participants. அதாவது ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த ஐடியாஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய குரூப் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து சேர்ந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச். இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டிடியூஷனல் கான்டெக்ஸ்ட். இது ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீன்ஸ் வித்தின் அந்த ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான் இன்ஸ்டிடியூஷனல் கான்செப்ட் ஆஃப் த ரிசர்ச் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இல்லை காலேஜாக இருக்கலாம், இல்லை ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஏதாவது ஒன்று, ஓகேவா, அதுக்குள்ளேயே வந்து நம்ம பண்ணுறதான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். The size of the institutions and the location of the institute, அது வந்து சைஸை பொறுத்து and then லொக்கேஷனை பொறுத்து இருக்குது. In a collaborative research context, the institution can be main research partner or it can be supporting institutions. ஓகே, அவங்களுக்குள்ளே, அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீன்ஸ் வித்தின் தானே, வித்தின் அவங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறது, ஒரு குரூப் ஆஃப் இது பண்ணிக்கிறது அண்ட் தென் ரிசோர்ஸஸ் எல்லாம் வெளியில் இல்லாமல் வித்தின் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் அகாடமிக் ஃபீல்ட்ஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொலாபரேஷன்ஸ். அகாடமிக் ஃபீல்ட்ஸ் வந்து இல்லை ரிசர்ச்சில் இன்வால்வ் பண்ணுவோம். இப்போ கண்டக்ட் பிட்வீன் 2 or more. இப்போ ஒரே இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு யூனிவர்சிட்டினா அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே, அப்படி இல்லாமல் 2 or more அதர் 2-3 காலேஜஸ் கூட, அதர் 2-3 யூனிவர்சிட்டிஸ்குள்ளே அப்பார்ட் ஃப்ரம் அன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா அகாடமிக் ஃபீல்ட்ஸ். சச்சஸ் பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருக்கலாம்னா சோஷியல் சயின்சஸ், ஹியூமானிட்டிஸ் அண்ட் நேச்சுரல் சயின்சஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அகாடமிக் ஃபீல்ட்ஸில் நமக்கு வந்து வரும். இட் ஆல்சோ கண்டக்டட் பிட்வீன், இது வந்து யாருக்குள்ளே கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ், அதாவது வேறு சொல்லி இல்லையா, வித்தின் ஏ அகாடமிக் ஃபீல்டு சச்சஸ். இப்போ ஒரே அகாடமிக் ஃபீல்டில் இருக்கலாம், வேறு இடத்துல, இப்போ ஃபிசிக்ஸில் ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரியில் குரூப் ஆஃப் அந்த மாதிரி 2 பேரும் ஜாயின் பண்ணுறது, அதுதான் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸிஃபிகேஷனோட. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாரிட்டி, இதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு கிளாஸிஃபிகேஷன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வித் ஏ சிங்கிள் அகாடமிக் டிசிப்ளின், ஒன்றுக்குள்ளே இருக்க தான் டிசிப்ளினாரிட்டி. அவங்களுடைய அகாடமிக்குள்ளே என்னென்ன டிசிப்ளின்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ்குள்ளே ஆர் அக்ராஸ் மல்டிபிள் டிசிப்ளைன்ஸ். இப்போ ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ்குள்ளே என்னென்ன டிசிப்ளின்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சேர்த்துக்கிறது, இல்லை கெமிஸ்ட்ரி தனியாக பண்ணிக்கிறது, அதெல்லாம் பார்த்தா டிசிப்ளினாரிட்டி. டிசிப்ளினாரிட்டினா அந்த அகாடமிக் டிசிப்ளின் எப்படி இருக்குது, இப்போ ஃபிசிக்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம சரி இது இருக்கு இல்லையா, அந்த இதை ஃபாலோ பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா டிசிப்ளினாரிட்டி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கொலாபரேட்டிவ் ரிசர்ச். கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா செவரல் டைப்ஸ் இருக்குது வித் இட்ஸ் ஓன் பெனிஃபிட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், அவங்கவுங்களுக்கு தனியாக இருக்குது. என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது இன்டர் டிசிப்ளினரி கொலாபரேட்டிவ் ரிசர்ச். இந்த டைப் ஆஃப் ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் ஒர்க்கிங் டுகெதர், அதான் நம்ம சொன்னாலே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இன்டர் டிசிப்ளினரியாக தனித்தனியாக இருக்கிறத மொத்தமாக ஒரே ப்ராஜெக்டில் கொண்டு வந்து ஒர்க் பண்ணுறதான் பார்த்திங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி கொலாபரேட்டிவ். திஸ் டைப் ஆஃப் கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பர்செப்டிவ்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ், அதாவது வேறு இடத்துல வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாம் மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வந்து கம்பைன் பண்ணுறோம்.
ஓகே. கம்பைன் பண்ணும்போது நம்ம டிஃப்ரெண்ட் இத கம்பைன் பண்ணும்போது நமக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு அந்த டாபிக்ல நமக்கு வந்து நெறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் மல்டி இன்ஸ்டிடியூஷனல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச். இந்த டைப் ஆஃப் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டீஸ், டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ வேற வேற யூனிவர்சிட்டீஸ் இருக்கு இல்லையா? வேற வேற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அவங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்றது தான் பார்த்தீங்கன்னா மல்டி இன்ஸ்டிடியூஷனல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் ரிசர்ச்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், ஷேரிங் ரிசோர்சஸ் அண்ட் தென் ரிசர்ச் டேட்டா எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம். வேறு வேறு ஆர்கனைசேஷனில் இருக்கிறது ஷேர் பண்ணி ஒன்றா கம்பைனாக டூகெதராக பண்ணுறது தான் மல்டி இன்ஸ்டிடியூஷனல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச். நெக்ஸ்ட்டு கிராஸ் கல்ச்சுரல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச். இந்த டைப் ஆஃப் ரிசர்ச் எப்படின்னா இப்போ வந்து மல்டி இன்ஸ்டிடியூஷனல்ஸ்னால் சேமே ஓகே சேம் இப்போ யூனிவர்சிட்டினா சேம் டைப் ஆஃப் யூனிவர்சிட்டியாக இருக்கும். எஜுகேஷன் டைப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் தென் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது மல்டி இன்ஸ்டிடியூஷனல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச். கிராஸ் கல்ச்சுரல்ஸ் நம்ம கல்ச்சுரஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரிசர்ச்சில் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதை வேறு வேறு மாதிரி இருக்கிறத ஒன்றா கொண்டு வரது தான் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியன்ஸ் ஒரு கல்ச்சர் இருக்கும், சவுத் இந்தியன்ஸ்க்கு ஒரு கல்ச்சர் இருக்கும் இல்லையா? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அது ஒரே ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கிராஸ் கல்ச்சுரல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச். இந்த டைப் ஆஃப் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் ஓகேவா? இப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இந்தியா, சைனா, ஜப்பான் அந்த மாதிரி இவங்க கூட சேர்ந்து நம்ம ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே. இந்த டைப் ஆஃப் கொலாபரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் ஆஸ் வெல் அஸ் கிரியேட் அ லார்ஜர் பூல் ஆஃப் ரிசர்ச் டேட்டா அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சுடைய அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ். நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிபிள் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதனால நிறைய ரிசோர்ஸஸ் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். திஸ் குட் இன்க்ளூட் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், டெக்னாலஜி, டேட்டா. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஷேரிங் பண்ணும்போது என்ன பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் டேட்டாவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன்ஸ். இந்த ரிசர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொரு ஐடியாஸையும் நம்ம ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து பெட்டர் ரிசல்ட்ஸுக்கு அந்த ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இன்னும் அதிகமாகும். பை ஒர்க்கிங் டுகெதர் ரிசர்ச் அண்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபீல்டு. அந்த ஃபீல்டை பற்றி நம்ம ஓரளவுக்கு நம்ம அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியாவை நம்ம கன்சல்ட் பண்ணுவோம், நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும் இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் பெர்செப்டிவ்ஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? நியூ ஐடியாஸ் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க. அதனால இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு வரும். நம்மளுடைய தியரி வந்து நல்லா டெவலப் ஆகும் இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச் மூலயமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கொலாபரேட்டிவ் ரிசர்ச் கேன் பி டிஃபிகல்ட் டு மேனேஜ். இந்த ரிசர்ச்சை வந்து நம்ம டிஃபிகல்ட்டு ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கோல்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து இதை மேனேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நமக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. நம்ம ஃபைனல் கோல் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து தள்ளாடிடுவோம் இல்லையா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லாங்கர் டு கம்ப்ளீட். ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் டிலே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் இன்வால்வ் ஆகிறோம். இந்த இன்வால்வ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கம்யூனிகேஷன் டிலே ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த ப்ராஜெக்ட் முடிக்க ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா கம்யூனிகேஷன் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்றப்போ நமக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து எடுத்துக்கும். ஓகே, அதுக்கு ஒன் பர்சன் ஹேட் பின் இன்சார்ஜாக வச்சுக்கணும். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா மல்டிபிள் பார்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அடிஷ்னல் காஸ்ட், எக்யூப்மெண்ட்ஸ் நமக்குலாம் தேவைப்படுறதுனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா when compared to other type of research, collaborative research is more expensive. ஓகேவா? ஏன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், ரிசோர்ஸஸ் தேவைப்படுது இல்லையா? நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேன் லெட் டு எ லாஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு மல்டிபிள் பார்ட்டிஸ் இருக்குன்னா டிஃபிகல்ட் டு ஹேண்டில் இல்லையா? இவங்களை டிஃபிகல்ட் டு ஹேண்டில் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்குக்கு போகிறதுக்கான நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம கண்ட்ரோல் சில நேரத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறன்றதே ஒரு சேலஞ்சாக தான் இந்த இடத்துல இருக்கும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
அது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் எதுலன்னா இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச். நெக்ஸ்ட் ரிப்ளிகேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃபிகல்ட் டு ரெப்ளிகேட் சொல்கிறோம். டிஃபிகல்ட் டு என்ஷூர் த சேம் ரிசர்ச் இஸ் கேரிட் த சேம் மேனர் அக்கார்ஸ் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ். ஒரே ரிசர்ச்சை நம்ம மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, ரிப்பீட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ரிப்பீட்டேஷனை கண்டுபிடிக்கிறதே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்கன்சிஸ்டன்ஸாக ரிசல்ட் சில நேரத்தில் வந்துடும். ரியலபிள் கன்க்ளூஷன்ஸ் கொண்டு வரது ஒரு சேலஞ்சாக தான் இந்த இடத்துல வந்து இருக்கும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.